வெல்கம் பேக். டாப் மணி 360 நம்ம சேனலில் மேக் மணி ஆன்லைன் பற்றின வீடியோஸ் தான் தொடர்ந்து வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டைப்பிங் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன ஜாபு, அதில் என்ன பேமெண்ட் கொடுக்குறாங்க, இது எவ்வளோ பேமெண்ட் கொடுக்குறாங்க, அதை பற்றி பார்ப்போம். இதுதான் அந்த வெப்சைட்டு. ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட லிங்க் கொடுக்குறோம். அதை கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ லாகின் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதில் நம்மளோட இன்ஃபர்மேஷனை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதில் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், கண்ட்ரி, சிட்டி, இமெயில், ஃபோன், ஆல்டர்னேட்டிவ் இமெயில் அட்ரெஸ்ஸு, பாஸ்வேர்டு நம்பர்ஸு, லெட்டர்ஸ் எல்லாம் கலந்த மாதிரி கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்தது உங்களோட குவாலிஃபிகேஷனோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும். அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேட்கும். அதையும் கொடுத்துட்டு நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். இது என்ன ஒர்க்கு, இதுக்கு என்னத்துக்கு நமக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க, இதில் இருக்க பேமெண்ட் மெத்தட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஒரு ஃப்ரீலான்சர் ரைட்டிங் ஜாபு. இதில் வந்து நம்ம ஒரு 3 ஸ்டெப்பில் நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அது என்ன ஸ்டெப்பு அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளோட சிவி, அதாவது ரெஸ்யூம் கொடுக்கணும். அடுத்தது எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணணும். ஒரு டெஸ்ட்னாக்க ஈஸியாக தான் இருக்கும். ஒரு ரைட்டருக்கு வந்து கிராமர் மிஸ்டேக் இல்லாமல், ஒரு பஞ்சுவாலிட்டி மிஸ்டேக் இல்லாமல் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு தான் அந்த டெஸ்ட் வைப்பாங்க. இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது ஏர்னிங் பண்ண வேண்டியது தான். இந்த register@writerbay.com நம்மளோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமே நம்ம டெஸ்ட்டை பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் வந்து பேமெண்ட்ஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னாக்க, பேமெண்ட் ப்ரொசீஜர் வந்து பேயோனியர் வழியாக கொடுப்பாங்க. பேயோனியர் வழியாக நம்ம விட்டால் பண்ணிக்கலாம். பேயோனியருங்கிறது ஒரு பேபால் மாதிரியான ஒரு பேபாலுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம். இதில் நம்ம வந்து ஒரு ரெகுலராக ரைட் பண்ணோம்னா $1,200 ஏர்ன் பண்ணலாம். அடுத்தது அட்வான்ஸ் லெவலில் பண்ணோம்னா $1,400 நம்ம ஏர்ன் பண்ணலாம். ப்ரோ, லைட்டு, ப்ரோ அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் அட்வான்ஸ் லெவலு. நமக்கு ரெகுலராக வந்து ஒரு ஜாப் கிடைச்சாலே ஒரு 1,200, அதாவது ஒரு மந்த்துக்கு நம்ம வந்து ஒரு 80,000 கிட்ட நம்ம ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததாக இந்த வெப்சைட்டை ரெஃபரல் பண்ணுற மூலிமா இன்னொரு வகையில் நம்ம ஏர்ன் பண்ணலாம். இதுக்கான ரெஃபரலிங்க்கு வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒர்க்குக்கு மட்டும் பார்ப்போம். இதோட மற்ற டீட்டெயில்ஸ் என்னென்னா, ஜஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும். டெஸ்ட் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் பாஸ் ஆகிட்டோம்னா நமக்கு ஜாப் கொடுத்துருவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளோட எல்லா வீடியோவையும் பாருங்கள். நமக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் ட்ரஸ்டடான வெப்சைட்டை நம்ம போடுவோம். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.